Question. இந்திய அஞ்சல் துறை எந்த தொழில்நுட்பத்தை முக்கிய அரசு துறைகளில் ஒருங்கிணைக்கிறது? Option A. GIS மேப்பிங். Option B. டிஜிபின். Option C. காமர்ஸ் தளம். Option D. டிஜிட்டல் வங்கி சேவைகள். The correct answer is. டிஜிபின். Question. தொலைத்தொடர்புத் துறை. இணைய சேவை வழங்குனர்களை ISPS எதை ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது? Option A. காம் டொமைன்கள். Option B. ஆப் டொமைன்கள். Option C. இன் டொமைன்கள். Option D. .net டொமைன்கள். The correct answer is. இன் டொமைன்கள். Question. நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான எந்த செயல் திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. 10 புள்ளி செயல் திட்டம். Option B. 12 புள்ளி செயல் திட்டம். Option C. 14 புள்ளி செயல் திட்டம். Option D. 16 புள்ளி செயல் திட்டம். The correct answer is. 14 புள்ளி செயல் திட்டம். Question. உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் கேமராவால் எடுக்கப்பட்ட முதல் படங்களுடன் எந்த அமைப்பு சமீபத்தில் அறிமுகமானது? Option A. கேக் ஆய்வகம். Option B. ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி. Option C. ரூபின் ஆய்வகம். Option D. சந்திரா ரே ஆய்வகம். The correct answer is. ரூபின் ஆய்வகம். Question. எந்த நாட்டின் துணை பிரதமர் RCEP மற்றும் இருதரப்பு FTA-களிலிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெற முதலீட்டாளர்களை வலியுறுத்தினார்? Option A. வியட்நாம். Option B. லாவோஸ். Option C. கம்போடியா. Option D. மியான்மர். The correct answer is. கம்போடியா. Question. 14 வயது சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசியை அறிமுகப்படுத்த எந்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்தது? Option A. கேரளா. Option B. கர்நாடகா. Option C. தமிழ்நாடு. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. தமிழ்நாடு. Question. சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை எதிர்த்து போராட எந்த மாநில அரசு கடுமையான சட்டத்தை முன்மொழிகிறது, இது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கும்? Option A. தமிழ்நாடு. Option B. தெலுங்கானா. Option C. கர்நாடகா. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. கர்நாடகா. Question. எந்த மாநிலம் சமீபத்தில் தனது முதல் யோகா கொள்கையை அறிமுகப்படுத்தியது? Option A. இமாச்சல பிரதேசம். Option B. உத்தரகண்ட். Option C. ஹரியானா. Option D. உத்தரப்பிரதேசம். The correct answer is. உத்தரகண்ட். Question. இந்தியாவில் முதல் 5 வணிக ஹைட்ரஜன் எரிபொருள் செல் பேருந்துகளை எந்த யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியது? Option A. ஜம்மு மற்றும் காஷ்மீர். Option B. டெல்லி. Option C. லடாக். Option D. சண்டிகர். The correct answer is. லடாக். Question. எந்த மாநிலம் ரயில் பாதைகளின் 100 விழுக்காடு மின்மயமாக்கலை அடைந்துள்ளது, நிகர பூஜ்ஜிய கார்பன் வெளியேற்றத்தை நோக்கி முன்னேறி வருகிறது? Option A. உத்தரப்பிரதேசம். Option B. பீகார். Option C. மேற்கு வங்காளம். Option D. மத்திய பிரதேசம். The correct answer is. பீகார். Question. அனைத்து அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளிலும் மொபைல் அடிப்படையிலான AI உந்துதல் முக அங்கீகார வருகை அமைப்பு அமல்படுத்த எந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது? Option A. தமிழ்நாடு. Option B. தெலுங்கானா. Option C. கர்நாடகா. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. கர்நாடகா. Question. ஒடிசா விஷன் 2036 மற்றும் 2047 உயர் அதிகாரிகளுடன் எந்த அமைப்பின் CEO சமீபத்தில் மதிப்பாய்வு செய்தார்? Option A. RBI. Option B. இஸ்ரோ. Option C. நிதி ஆயோக். Option D. DRDO. The correct answer is. நிதி ஆயோக். Question. லிங்க்டின் ஆராய்ச்சியின்படி ஹைதராபாத் ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் புத்திசாலித்தனமாக பணியமர்த்தலுக்கு எய்க்கு எத்தனை சதவீத பட்ஜெட்களை ஒதுக்கீடு செய்கிறார்கள்? Option A. 25 விழுக்காடு. Option B. 33 விழுக்காடு. Option C. 50 விழுக்காடு. Option D. 75 விழுக்காடு. The correct answer is. 50 விழுக்காடு.
Question. எந்த மாநில அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் யோகாவை இணைக்க திட்டமிட்டுள்ளது? Option A. மத்திய பிரதேசம், Option B. ராஜஸ்தான், Option C. ஒடிசா, Option D. சத்தீஸ்கர். The correct answer is. ஒடிசா. Question. உச்ச நீதிமன்றம் எந்த வகையான விடுப்பை அரசியலமைப்பு உரிமையாக அறிவித்துள்ளது? Option A. தந்தை வழி விடுப்பு, Option B. நோய் விடுப்பு, Option C. மகப்பேறு விடுப்பு, Option D. தற்செயல் விடுப்பு. The correct answer is. மகப்பேறு விடுப்பு.